Hi friends, welcome to Nayagimigi Academy. இந்த வீடியோவில் கீஸ் கான்செப்ட் பார்க்கலாம். இது வெரி இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாவது இந்த கான்செப்டில் வந்துடும். கீஸ் டாபிக்ஸ்லேருந்து இல்லை என்னென்ன கீஸ் இருக்குது, அந்த கீஸோட மீனிங் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் கிளியராக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். கீஸில் 8 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சூப்பர் கீ பார்த்துட்டு இதை வச்சு மற்ற கீஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு பார்த்துக்கலாம். சூப்பர் கீ, கேண்டிடேட் கீ, பிரைமரி கீ, ஆல்டர்னேட் கீ, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபாரின் கீ, காம்போசிட் கீ, காம்பவுண்ட் கீ அண்ட் சாரகேட் கீ, 8 கீஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு சூப்பர் கீ பாருங்கள். சூப்பர் கீலேருந்து மற்ற கீ கான்செப்ட் பார்த்துக்கலாம். தி செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் விச் கேன் யூனிக்யூலி ஐடென்டிஃபை எ டபுள் கேன் ஹேவ் மோர் காம்பினேஷன் அஸ் வெல். ஃபஸ்ட்டு கீனா என்னது? கீங்கிறது ஒரு அட்ரிபியூட்ஸ், அதாவது சிங்கிள் அட்ரிபியூட்ஸ் இல்லைனா செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் விச் கேன் யூனிக்கலி ஐடென்டிஃபை ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டை வந்து யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறது தான் வந்து கீஸு. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டூடெண்டோடைய டேபிளே எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்டூடெண்டில் பார்த்தோம்னா ஸ்டூடெண்டோட ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும்தான் வந்து யூனிக்காக இருக்கும், அதாவது டூப்ளிகேட் டேட்டா இருக்காது. மற்ற ஸ்டூடெண்ட் நேம் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கும், ஸ்டூடெண்ட் அட்ரஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கும். டூப்ளிகேட் வேல்யூஸ் இல்லாத யூனிக்காக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து என்னது கீ. இப்போ இந்த சூப்பர் கீனா என்னன்னா, அதாவது அந்த அட்ரிபியூட்டு ஒரு கீ இருக்குன்னா அந்த கீ கூட இன்னொரு அட்ரிபியூட்டு சேர்ந்து வரதான் சூப்பர் கீ. எ செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் விச் கேன் யூனிக்கலி ஐடென்டிஃபை டபுள். அதாவது இப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் தான் கீனா, அதாவது யூனிக் ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஸ்டூடெண்ட் நம்பர் இருக்குன்னா அது கூட ஸ்டூடெண்ட் நம்பர் இன்னொரு அட்ரிபியூட், ஸ்டூடெண்ட் நேம் இன்னொரு அட்ரிபியூட்டை ஆட் பண்ணுறது தான் வந்து என்ன சூப்பர் கீ. அதாவது செட் ஆஃப் எத்தனை சப்செட் வருதுன்னு செட் பண்ணுறது தான் அந்த கீ கூட எத்தனை சப்செட் வருதுங்கிறது மீன் பண்ணுறது தான் சூப்பர் கீ. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த டேபிளில் பார்த்தோம்னா இந்த டேபிள் வச்சு நான் சூப்பர் கீ, கேண்டிடேட் கீ அண்ட் பிரைமரி கீ 3 கீ சொல்கிறேன் பாருங்க, அண்ட் ஆல்டர்னேட் கீ. இந்த எம்ப்ளாயி டேபிளில் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம் 3 அட்ரிபியூட்ஸ் இருக்குது. இதில் எம்ப்ளாயி ஐடி வந்து பார்த்தோம்னா யூனிக்காக இருக்குது, ஏன்னா டூப்ளிகேட் வேல்யூ இல்லை பாருங்கள். 1 2 3 4 டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, ரிப்பீட்டட் வேல்யூஸ் இல்லை. அதே மாதிரி எம்ப்ளாயி நம்பர்லேயே ரிப்பீட்டட் வேல்யூஸ் இல்லை. இதுவே எம்ப்ளாயி நேம் வந்து ரிப்பீட்டட் டேட்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா வந்து மோர் தென் 1 மெம்பருக்கு வந்து சேம் நேம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ரிப்பீட்டட் வேல்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதில் கீ எதுன்னு பார்த்தோம்னா எம்ப்ளாயி ஐடியும் எம்ப்ளாயி நம்பர் தான் கீயாக இருக்குது. இது வந்து கீ கிடையாது, நான் கீ. அப்போ பாசிபிள் சூப்பர் கீஸ் என்னென்ன வருதுன்னு பார்த்தோம்னா, அதாவது என்னென்ன பாசிபிள் சூப்பர் கீஸ் வருதுன்னு பார்த்தோன்னா, ஒன்று எம்ப்ளாயி ஐடி வரலாம், அல்ல எம்ப்ளாயி நம்பர் வரலாம். நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயி ஐடி கூட எம்ப்ளாயி நேம் சேர்த்து ஒரு சப்செட், அதாவது என்னென்ன சப்செட் வருதுன்னு அது ஒரு கீயாக வரலாம். அதே மாதிரி எம்ப்ளாயி நம்பர் கூட எம்ப்ளாயி நேம் சேர்த்து அது ஒரு சப்செட்டாக அது ஒரு கீ வரலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த கீ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அது கூட எம்ப்ளாயி நேம் ஆட் பண்ணி அது ஒரு கீயாக வரலாம். அப்போ என்னென்ன பாசிபிள் சப்செட் ஆஃப் கீ வருதோ அது எல்லாமே வந்து சூப்பர் கீழே வரும். அப்போ சூப்பர் கீழே பார்த்தோம்னா எம்ப்ளாயி ஐடி மட்டும் வருது, எம்ப்ளாயி நம்பர் மட்டும் இருக்குது, எம்ப்ளாயி ஐடி கூட எம்ப்ளாயி நம்பர் சேர்ந்து ஒரு கீ வருது, எம்ப்ளாயி ஐடி கூட எம்ப்ளாயி நேம் சேர்ந்து ஒரு கீ, அதே மாதிரி எம்ப்ளாயி நம்பர் கூட எம்ப்ளாயி நேம் சேர்ந்து கீ, நெக்ஸ்ட் 3மே ஆட் பண்ணி ஒரு கீ வருது. அந்த கீ கூட நம்ம என்னென்ன அட்ரிபியூட்ஸ்லாம் பாசிபிள் அட்ரிபியூட்ஸ்லாம் ஆட் பண்ண முடியுமோ அது மாதிரி சப்செட்லாம் ஆட் பண்ணி நம்ம பாசிபிள் கீஸ்லாம் வரக்கூடியதான் சூப்பர் கீஸு. இதில் கேண்டிடேட் கீங்கிறது இந்த சூப்பர் கீலேருந்து கொண்டு வரது தான் கேண்டிடேட் கீ. இந்த சூப்பர் கீயில் வந்து ரிடண்டன்ட் அட்ரிபியூட் வரக்கூடாது. இப்போ எம்ப்ளாயி ஐடி ஒரு அட்ரிபியூட் தான், எம்ப்ளாயி நம்பர் ஒரு அட்ரிபியூட் தான், ஆனால் இங்கே பார்த்தா 2 அட்ரிபியூட் கீக்கு வருது, இதுலேயும் 2 அட்ரிபியூட் கீக்கு வருது, இதில் 2 அட்ரிபியூட். அப்போ வந்து ரிடண்டன்ட் அட்ரிபியூட் இல்லாத இருந்துச்சுன்னா அது கேண்டிடேட் கீஸு. அப்போ இதில் பார்த்தோம்னா ரிடண்டன்ட் இல்லை, இதுலேயும் ரிடண்டன்ட் அட்ரிபியூட்ஸ் இல்லை, மற்றது எல்லாமே வந்து ரிடண்டன்ட் அட்ரிபியூட்ஸ் இருக்குது. அப்போ இதில் வந்து கேண்டிடேட் கீங்கிறது என்னது? எம்ப்ளாயி ஐடியும் எம்ப்ளாயி நம்பரும். அப்போ கேண்டிடேட் கீங்கிறது சூப்பர் கீலேருந்து அதில் இருக்கிற சப்செட்லேருந்து எடுக்கக்கூடியதான் என்னது? கேண்டிடேட் கீ. அப்போ எம்ப்ளாயி ஐடியும் எம்ப்ளாயி நம்பரும் என்னது? கேண்டிடேட் கீ. நெக்ஸ்ட் இந்த கேண்டிடேட் கீலேருந்து தான் நம்ம பிரைமரி கீ செட் பண்ணுவாங்க. இது ரெண்டுத்துலேருந்து ஏதாவது ஒன்று வந்து நம்ம டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க பிரைமரி கீயா. அமாங் த கேண்டிடேட் கீ 1 கீ இஸ் ஏ பிரைமரி கீ. அப்போ இதுலேருந்து ஒரு கீயை வந்து பிரைமரி கீயை செலக்ட் பண்ணுறாங்கன்னா இன்னொரு கீ வந்து என்னன்னா ஆல்டர்னேட் கீ சொல்கிறாங்க. அப்போ எய்தர் எம்ப்ளாயி ஐடி அல்லது எம்ப்ளாயி நம்பர் வந்து பிரைமரி கீயாக செட் பண்ணுறாங்க. இதுலேருந்து இப்போ சப்போஸ் இதை வந்து பிரைமரி கீயாக செட் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து ஆல்டர்னேட் கீ. சப்போஸ் இது பிரைமரி கீயாக இருந்துச்சுன்னா இது ஆல்டர்னேட் கீ. அப்போ ஒன்று பிரைமரி கீயாக செட் பண்ணிட்டாங்கன்னா ரிமைனிங் எது இருக்கோ அது வந்து ஆல்டர்னேட் கீ. அப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு 4 கான்செப்ட் சொல்லியாச்சு. என்ன அந்த கீ கூட என்னென்ன பாசிபிள் அட்ரிபியூட்லாம் ஆட் பண்ணி வருதோ அதோட சப்செட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வரக்கூடியது சூப்பர் கீ. அந்த சூப்பர் கீயில் ரிடண்டன்ட் அட்ரிபியூட் இல்லாத இருக்கிறது கேண்டிடேட் கீ. அந்த கேண்டிடேட் கீலேருந்து 1 எடுக்கிறது பிரைமரி கீ, இன்னொன்று என்னது? ஆல்டர்னேட் கீ.
அப்போ சூப்பர் கீக்கு எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் நம்பர் கூட ஸ்டூடெண்ட் நேம் ஆட் பண்ணி சேர்த்து வரது ஒரு சூப்பர் கீன்னு சொல்லிருக்கோம். அதாவது ஆடிங் 0 ஆர் மோர் அட்ரிபியூட்ஸ் டு கேண்டிடேட் கீ. கேண்டிடேட் கீ கூட இன்னொரு அட்ரிபியூட்டை ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கீ கிடைக்குது, சூப்பர் கீ கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதான் இப்போ இந்த இதில் என்ன சொல்லியிருக்கேன், கேண்டிடேட் கீங்கிறது எது சொல்லியிருக்கேன், அதில் ரிவர்ஸில் சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாயி ஐடி இப்போ கேண்டிடேட் கீனா இது கூட நம்ம இன்னொரு அட்ரிபியூட் எம்ப்ளாயி நம்பரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இது கூட எம்ப்ளாயி நேம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ கேண்டிடேட் கீ கூட இன்னொரு அட்ரிபியூட்டை ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது, சூப்பர் கீ. நெக்ஸ்ட்டு இது இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். கேண்டிடேட் கீ இஸ் ஏ சூப்பர் கீ. கேண்டிடேட் கீ சூப்பர் கீ, ஆனால் சூப்பர் கீ இஸ் நாட் ஏ கேண்டிடேட் கீ. நெக்ஸ்ட்டு இப்போ கேண்டிடேட் கீனா என்னன்னு பாருங்கள். கேண்டிடேட் கீ என்னது, தி மினிமல் கேண்டிடேட் கீங்கிறது என்னது, தி மினிமல் சப்செட் ஆஃப் சூப்பர் கீ. சூப்பர் கீழே இருக்கிற ஒரு சப்செட் தான் என்னது கேண்டிடேட் கீ வித் நோ ரிடனண்ட் அட்ரிபியூட்ஸ். அட்ரிபியூட்ஸ் ரிடனண்டாக இருக்கக்கூடாது, அது என்னது கேண்டிடேட் கீஸ். நெக்ஸ்ட்டு யூனிக்யூவாக இருக்கணும், நல் இருக்கக்கூடாது. இப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் ஸ்டூடெண்ட் ரிலேஷனில் ஸ்டூடெண்ட் டேபிளில் ஸ்டூடெண்ட் நம்பருங்கிறது கேண்டிடேட் கீ. தட் கேன் பி மோர் தென் ஒன் கேண்டிடேட் கீ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இட் கேன் பி ஒன்லி ஒன் அட்ரிபியூட்டாக இருக்கலாம், ஒரு அட்ரிபியூட்டாக இருக்கலாம், இல்லை காம்போசிட்டாகவும் இருக்கலாம். அதான் ஒரு கீ இருக்கலாம், இல்லை மோர் தென் ஒன் கீயாக இருக்கலாம். காம்போசிட்டுங்கும் போது இப்போ ஸ்டூடெண்ட் நம்பர், கோர்ஸ் நம்பர் ரெண்டு கீயுமே சேர்ந்து இது கேண்டிடேட் கீயாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கேண்டிடேட் கீங்கிறது என்னது, சூப்பர் கீயில் இருக்கிற ஒரு கீ தான் கேண்டிடேட் கீ, ஆனால் அது ரிடனண்டாக இருக்கக்கூடாது அந்த அட்ரிபியூட். நெக்ஸ்ட் பிரைமரி கீ. there can be more than one candidate key in a relations out of which one can be chosen as primary key. அதாவது கேண்டிடேட் கீலேருந்து ஒன்றை பிரைமரி கீயாக செலக்ட் பண்ணுறாங்க. பிரைமரி கீனா என்னது, யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன். அந்த டேபிளை யூனிக்யூ ஐடென்டிஃபை பண்ணுறது என்னது பிரைமரி கீ. இன்னொன்று நல்லா இருக்கக்கூடாது. அப்போ ஸ்டூடெண்ட் நம்பர், ஃபோன் நம்பர் இதெல்லாம் பிரைமரி கீயாக சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து ஒன்றை நான் பிரைமரி கீயாக செட் பண்ணேன்னா இன்னொன்று என்னது ஆல்டர்னேட் கீ. நெக்ஸ்ட்டு தி கேண்டிடேட் கீ அதர் தென் த பிரைமரி கீ இஸ் கால்ட் ஆல்டர்னேட் கீ. ஒன்று பிரைமரி கீ, இன்னொன்று என்னது ஆல்டர்னேட் கீ. இப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் பிரைமரி கீயாக இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட் ஃபோன் நம்பர் ஆல்டர்னேட் கீ. நெக்ஸ்ட் ஃபாரின் கீ. ஃபாரின் கீக்கு இன்னொரு நேம் என்னது, ரெஃபரன்சிங் கீ. இட் இஸ் அட்ரிபியூட் அல்லது குரூப் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் இன் ஒன் டேபிள் தட் ரெஃபர்ஸ் டு த பிரைமரி கீ இன் அனதர் டேபிள். அதாவது ஒரு டேபிளில் இந்த கோர்ஸ் என்ரோல்மெண்ட்னு ஒரு டேபிள் இருக்குது, ஸ்டூடெண்ட் இன்னொரு டேபிள் இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் ஸ்டூடெண்ட் ஐடி தான் பிரைமரி கீ. இந்த கீ இந்த கீ யூஸ் பண்ணி இன்னொரு டேபிளை ரெஃபர் பண்ணுறாங்க, கோர்ஸுங்கிற டேபிளை. அப்படி ரெஃபர் பண்ணும்போது இந்த டேபிளில் இது பிரைமரி கீயாக இருக்குதுன்னா இந்த பிரைமரி கீயை யூஸ் பண்ணி இன்னொரு டேபிளை ரெஃபரன்ஸ் பண்ணும்போது இந்த டேபிளில் இது ஃபாரின் கீயாக இருக்குது. அதாவது it is attributes or group of attributes in one table that refers to the primary key in another table. It provides a link between data in a two table. ரெண்டு டேபிளுக்கு நடுவில் இருக்கிற லிங்க் ப்ரொவைட் பண்ணுறது. இட் ஆக்ட் as a cross reference between table. ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு பிரைமரி கீ மூலிமா இன்னொரு டேபிளில் இருக்கிற டேட்டாஸ்லாம் அக்சஸ் பண்ணுறது தான் ஃபாரின் கீ. இட் மெயின்டைன் டேட்டா இன்டிகிரிட்டி ஆஃப் ரிலேஷன்ஸ். Next, the student ID in course enrollment table is a foreign key as it point to the primary key of the student table. இதில் student ID foreign key இருக்குன்னா இதுவே student table இது primary key இருக்கு சொல்றாங்க. Next, composite key. Composite key is a key that has more than one attributes. இப்போ more than one attributes ஒரு கீக்கான போஸ்ட். இப்போ சூப்பர் கீ கேண்டிடேட் கீ போஸ்ட்டுக்கு more than one attribute. இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி வரலாம், கோர்ஸ் ஐடி வரலாம். அப்போ more than one attribute இப்போ கேண்டிடேட் கீ போஸ்ட்டுக்கு வருது. அதேமாதிரி சூப்பர் கீக்கு more than one attribute இந்த போஸ்டிங்க்கு வருது. அப்போ இந்த போஸ்டிங்க்கு more than one attribute வந்துச்சுன்னா அதான் என்னது காம்போசிட் கீ. இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி, ரெஜிஸ்டர்ட் ஐடி இது ரெண்டுமே சேர்ந்து பிரைமரி கீ போஸ்டிங்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது ரெண்டுமே சேர்ந்து சூப்பர் கீ போஸ்டிங் வரதுக்கு வாய்ப்பு. அப்போ ஒரு போஸ்டிங்க்கு more than one attribute வந்துச்சுன்னா அது என்னது காம்போசிட் கீ. இதுலேயே காம்பவுண்ட் கீனா என்னன்னா இந்த காம்போசிட் கீ இஃப் ஒன் அட்ரிபியூட் ஹேஸ் ஃபாரின் கீ இஸ் கால்ட் காம்பவுண்ட் கீ. ஃபாரின் கீயாக இருந்துச்சுன்னா அந்த காம்போசிட் கீயில் ஒரு அட்ரிபியூட் ஃபாரின் கீயாக இருந்துச்சுன்னா அது என்னது காம்பவுண்ட் கீ. நெக்ஸ்ட் லாஸ்ட் கீ surrogate key என்னன்னா if a relation has no attribute which can be used to identify data stored in it then we create an attribute for this. அதாவது அந்த ரிலேஷன் அந்த டேபிளில் யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எந்த அட்ரிபியூட்டும் இல்லைன்னா அந்த டைமில் we create an attribute for this purpose. ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணுறதா என்னது. If a relation has no attribute which can be used to identify the data stored in it then we create an attribute for this purpose. அதாவது அதில் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் இல்லைன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணிக்கிறதா என்னது surrogate key.
இப்போ இந்த கீ கான்செப்ட்லேருந்து எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ செட் ஆஃப் ஒன் ஆர் மோர் அட்ரிபியூட்ஸ் டேக்கன் கலெக்டிவ்லி டு யூனிக்யூலி ஐடென்டிஃபை ரெக்கார்டு. ஒன் ஆர் மோர் அட்ரிபியூட் ஜாயின் பண்ணி நம்ம யூனிக்யூவாக ரெக்கார்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்னது சூப்பர் கீ. Consider attributes ID, city and name. Which one of these can be considered as a super key? ID, city, name இதில் எது வந்து சூப்பர் கீயாக சொல்கிறாங்க? சிட்டி ஐடி. சிட்டி ஐடி எடுத்துக்கலாம், வெறும் ஐடி மட்டும் எடுத்துக்கலாம். இதில் வந்து எது வந்து யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன்? ஐடி, சிட்டி, நேமில் எது யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன்? ஐடி. நெக்ஸ்ட் இந்த ஐடி கூட சிட்டி ஜாயின் பண்ணி அது ஒரு சூப்பர் கீயாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஐடி கூட நேம் ஜாயின் பண்ணி சூப்பர் கீயாக கொண்டு வரலாம். ஆனால் வந்து இதில் யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன் சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஐடியை தான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சிட்டி ஐடி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஐடி. ஆல் சூப்பர் கீன்னு சொல்லும்போது ஐடி, சிட்டி, ஐடி வரும். தி சப்செட் ஆஃப் த சூப்பர் கீ இஸ் ஏ கேண்டிடேட் கீ அண்டர் வாட் கண்டிஷன்? சூப்பர் கீலேருந்து தான் நம்ம கேண்டிடேட் கீ கொண்டு வரோம். தி சப்செட் ஆஃப் சூப்பர் கீ இஸ் ஏ கேண்டிடேட் கீ அண்டர் வாட் கண்டிஷன்? நோ ப்ராப்பர் சப்செட் இஸ் ஏ சூப்பர் கீ. நோ ப்ராப்பர் சப்செட், அதாவது அந்த சூப்பர் கீயில் ரிடண்டன்ட் அட்ரிபியூட் இல்லாத இருக்கிறது தான் என்னது கேண்டிடேட் கீ. நோ ப்ராப்பர் சப்செட் இஸ் ஏ சூப்பர் கீ. A dash is a property of the entire relations rather than of the individual tuples in which each tuple is unique. A dash is a property of the entire relation rather than of the individual tuples in which each tuple is a unique. Uniqueனாலே நம்ம எதை சொல்கிறோம்? கீ தான் வந்து யூனிக்யூவாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு, which one of the following attribute can be taken as a primary key? இதில் நேம் கொடுத்துருக்காங்க. எதை வந்து பிரைமரி கீயாக, எந்த அட்ரிபியூட் பிரைமரி கீயாக எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நேம் இருக்குது, ஸ்ட்ரீட் இருக்குது, ஐடி இருக்குது, டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ எது பிரைமரி கீ? ஐடி தான் பிரைமரி கீ. ஏன்னா வந்து ஐடியில் தான் வந்து ரிப்பீட்டட் டேட்டா இருக்காது. ஆனால் நேமில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்ட்ரீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் அட்ரிபியூட் கேன் பி டேக்கன் அஸ் ஏ பிரைமரி கீ? இதில் வந்து எந்த அட்ரிபியூட் வந்து பிரைமரி கீயாக எடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஐடி எடுக்கலாம், ரெஜிஸ்டர்ட் நம்பர் எடுக்கலாம், டிபார்ட்மெண்ட் ஐடி எடுக்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் அட்ரிபியூட் இதில் கொஸ்டினில் என்னென்னா cannot be taken as a primary attribute. cannot be taken as a primary attribute. ஸோ ஸ்ட்ரீட், ஏன்னா வந்து இது ரெண்டுமே வந்து மூணுமே வந்து பிரைமரியில் வரும். ஸ்ட்ரீட் மட்டும் பிரைமரி கீயில் வராது, பிரைமரி கீயாக வைக்க முடியாது. A attribute in a relation is a foreign key if the dash key from one relation is used as an attribute in that relations. ஃபாரின் கீயாக யூஸ் பண்ணும்போது ஒன் டேபிளில் இருக்கிற பிரைமரி கீ தான் வந்து இன்னொரு டேபிளில் ஃபாரின் கீயாக ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ பிரைமரி கீ. தி ரிலேஷன் வித் அட்ரிபியூட் விச் இஸ் த பிரைமரி கீ இஸ் ரெஃபரன்ஸ்ட் இன் அனதர் ரிலேஷன்ஸ். தி ரிலேஷன் விச் ஹேஸ் த அட்ரிபியூட் as த பிரைமரி கீ இஸ் கால்ட். அதாவது இப்போ ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்குது, போஸ்ட் டேபிள் இருக்குது. போஸ்ட் டேபிள் இதில் ஸ்டூடெண்ட் ஐடி வந்து பிரைமரி கீ. இங்கே பிரைமரி கீயாக இருக்கிறது, இங்கே போஸ்ட் டேபிளில் அதே ஸ்டூடெண்ட் ஐடி வந்து ஃபாரின் கீயாக இருக்குது. அப்போ இந்த பிரைமரி கீ இருக்குது பாருங்கள், பிரைமரி கீயை யூஸ் பண்ணி தான் இன்னொரு டேபிளை ரெஃபர் பண்ணுறோம், இங்கே ஃபாரின் கீயாக யூஸ் பண்ணி. அப்போ இந்த பிரைமரி கீயை, இங்கே இருக்கிற பிரைமரி கீக்கு என்ன நேம்னா ரெஃபரன்சிங் ரிலேஷன். அதுதான் கேட்குறாங்க. பிரைமரி கீ என்ன நேமு? ரெஃபரன்சிங் ரிலேஷன். The dash is the one in which the primary key of one relation is used as a normal attribute to another relation. இங்கே பிரைமரி கீயாக யூஸ் பண்ணுறது இன்னொரு டேபிளில் வந்து, அதை இன்னொரு ரிலேஷனாலும் டேபிள்னாலும் சேம் தான். இன்னொரு ரிலேஷனில் வந்து நார்மல் அட்ரிபியூட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த அட்ரிபியூட்டுக்கு என்ன நேம்னா ரெஃபரன்ஸ்டு ரிலேஷன். இப்போ இன்னொரு அட்ரிபியூட்டில் ஃபாரின் கீயாக யூஸ் பண்ணுறதுக்கு என்ன நேம்? ரெஃபரன்ஸ்டு. இங்கே வந்து ரெஃபரன்சிங் ரிலேஷன், இங்கே ரெஃபரன்ஸ்டு ரிலேஷன். அதாவது ரெஃபரன்சிங் அட்ரிபியூட், இங்கே ரெஃபரன்ஸ்டு அட்ரிபியூட். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.